இருந்தமிழை உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். என் அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். தமிழ் முழக்க பேரவையின் 193வது நிகழ்ச்சிக்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் அறிஞர்களுக்கும் என் அன்பு வணக்கம். இப்பேரவையின் தலைமை பொறுப்பாளர் தலைவர் முத்தமிழ் காவலர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம் விருது பெற்ற தேசிய நல்லாசிரியர் முனைவர் சு. செல்லப்பா அவர்களுக்கும், செயலாளர் திரு மு.ஆ. நாசிர் அவர்களுக்கும், பொருளாளர் திரு மு. ரமணி அவர்களுக்கும், செயலாளர் முனைவர் பேரா ப. ஆறுமுகம் அவர்களுக்கும், இணை செயலாளர் திரு ஆ.க. ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இன்று உரையாற்றிய நீலகண்ட சாஸ்திரி ஆபிரகாம் பண்டிதர் பற்றி உரையாற்றிய முத்தாலங்குறிச்சி காமராஜ் ஐயா அவர்களுக்கும், நீலகண்ட சாஸ்திரி பற்றி பேச இருக்கின்ற வரலாற்று ஆய்வாளர் சே. திவான் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். இந்த சைவ சபையில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த உலகம்மாள் அவர்கள் மேமுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். காப்பா அரவாணன் ஐயா பற்றி இன்று பேச வந்திருக்கிறேன். எத்தனையோ தமிழ் அறிஞர்கள் சான்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளானாக எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நான் மெத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். காப்பா அரவாணன் ஐயா அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர்கள் என்று ஐயா கூறினார்கள். மீதி இருவரும் நெல்லை மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் என்று. ஆனால் அரவாணன் ஐயாவும் நாம் பெருமிதப்பட்டு கொள்ளக்கூடிய ஒரு ஆள் என்று கூறலாம். ஏனென்றால் அவரும் நம்முடைய திருநெல்வேலி மண்ணில் தான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றியவர். அது மட்டுமல்லாமல் தூய சவேரியார் கல்லூரியில் பேராசிரியராகவும் பணியாற்றியவர். எனவே இந்த மண்ணுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கமும் சொந்தமும் உண்டு என்று நாம் கூறலாம். காப்பா அரவாணன் ஐயா அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள குடவாசலுக்கு அடுத்திருக்கக்கூடிய கடலங்குடி என்ற ஊரில் ஆகஸ்ட் இந்த மாதம் 9ஆம் தேதி 1941ஆம் அகவையில் பிறந்தார். 41ஆம் ஆண்டு பிறந்தார். தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற வள்ளுவ பெருந்தகையின் வாய்மொழிக்கு இணங்க ஒரு சில சான்றோர்களால் தான் அவதரிக்க முடியும். அப்படி அவதரித்தவரே காப்பா அரவாணன் என்று கூறினாலும் அது மிகையாகாது. ஏனென்றால் அவர் எண்ணற்ற தமிழ் சேவையை இந்த நாட்டிற்கு தந்திருக்கின்றார். நாம் பாரதியார், பாரதிதாசன், இன்னும் திருவிக்கா, அப்படி ரொம்ப பெரிய பெரிய கவிஞர்கள் அறிஞர்களை தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா எவ்வளவோ பேர் அவங்க இருக்கிற இடமே தெரியாம தமிழுக்கு தொண்டு செஞ்சு தன் உயிரையும் மாய்த்து போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க தமிழுக்காகவே பிறந்து தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழாகவே இந்த உயிரையும் கொடுத்து சென்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் தான் காப்பா அரவாணன் ஐயா என்றால் அது மிகையாகாது. இவர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய 1998 2001ஆம் ஆண்டு வரை 3வது துணைவேந்தராக பணியாற்றியவர். இந்திய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழாசிரியர் மன்றத்தின் மேனாள் செயலாளராகவும் இஸ்லாமிய தமிழிலக்கிய கழகத்தின் வாழ்நாள் உறுப்பினராகவும் இருந்தவர். இவர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், திருவனந்தபுரம் சென்னை பல்கலைக்கழகம் இவற்றிலெல்லாம் தம்முடைய படிப்பை படித்தவர். நன்னூலும் அதன் உரைகளும் என்ற ஆய்வுக்கோவையை எழுதி தம்முடைய எம்லிட் படிப்பை பட்டம் பெற்றவர். இவர் அது மட்டும் இல்லாமல் 1959ஆம் ஆண்டு தமிழக அளவில் நடைபெற்ற சிறுகதை போட்டியில் அவருடைய சிறுகதை தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசினை வென்றவர். தூய சவேரியார் கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளராக தம்முடைய வாழ்க்கை பயணத்தை தமிழுக்காக அர்ப்பணித்து வாழத் தொடங்கியவர். திருவள்ளுவர் கல்லூரி, பாபநாசத்தில் உள்ள திருவள்ளுவர் கல்லூரியில் முதல்வராகவும், தமிழ் துறைவராக துணை பேராசிரியராக பச்சையப்பன் கல்லூரி, சென்னை பச்சையப்பன் கல்லூரியிலும் பணியாற்றியவர். செனகல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு பேராசிரியராக பணியாற்றியவர். அது மட்டுமல்லாமல் சென்னை லயோலா கல்லூரியினுடைய துறை தலைவராகவும் இணை பேராசிரியராகவும் பணியாற்றியவர். 1991ஆம் ஆண்டு, நான் அப்பதான் பிறக்கிறேன், 1991ஆம் ஆண்டு இவர் ஒரு சிறந்த மனிதர் என்று அமெரிக்க பயோகிராபிக்கல் நிறுவனத்தால சிறந்த மனிதர் அப்படின்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். சாதாரணமா பட்டம் என்பது இப்பெல்லாம் பணம் கொடுத்தாலே விருதுகளையும் பட்டங்களையும் வாங்கிக்கிறாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல இந்த அறிஞர்கள் சான்றோர்கள் எல்லாருமே இவங்க பட்டங்களையும் பதவிகளையும் தேடி போகல, அவர்களை தேடிதான் பட்டங்களும் பதவிகளும் குமிந்தன. அந்த அளவுக்கு வாழ்ந்த ஒரு அறிஞர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
தமிழ்நாட்டுடைய பல்வேறு பல்கலைக்கழகத்திலும் பாடத்திட்ட குழு உறுப்பினராகவும் இருந்தவர். இவர் வந்து சமூகவியல், மானுடவியல், மொழியியல், இலக்கணம், கல்வியியல், வரலாறு, திறனாய்வு உட்பட கிட்டத்தட்ட 56 நூல்களை எழுதியிருக்கிறார். சில நூல்கள் மட்டும் இங்க குறிப்பிடுறேன். அவர் எழுதிய சிறுகதை தொகுதி என்ன அப்படின்னா அவன், அவள், அது, அவள் ஒரு பண்பு தொகை அப்படின்ற ஒரு நெடுங்கதையை இயற்றியிருக்கிறாரு. அற்றைய நாள், காதலும் வீரமும் அப்படின்றதுதான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு. அந்த முனைவர் பட்ட ஆய்வேட்டையே புத்தகமாகவும் வெளியிட்டிருக்கிறார். கவிதை கிழக்கும் மேற்கும், காலப்போக்கும் கல்லூரி போக்கும், கல்வித்துறை உருப்பட, சைனர்களின் தமிழ் இலக்கண நன்கொடை, தொல்காப்பிய ஒப்பியல், தொல்காப்பிய களஞ்சியம், தமிழர் தடங்கள், தமிழர் தம் தலைமை வழிபாடு, தமிழர் தம் மறுபக்கம், தமிழரின் தாயகம், பண்பாட்டு படையெடுப்புகள், தமிழர் மேல் நிகழ்ந்த பண்பாட்டு படையெடுப்புகள், தமிழ் சமுதாய நோய்கள், தமிழ் மக்கள் வரலாறு, திராவிடர், புரட்சி பொறிகள், இப்படி எண்ணற்ற வரலாற்று ஆய்வு நூல்களை வந்து இவர் கொடுத்திருக்கிறாரு தமிழுக்காக. இவர் பதிப்பித்த நூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அபிநயம் அப்படின்ற நூலுடைய மூலத்தையும் முறையையும் பதிப்பிச்சிருக்கிறாரு. இதழ் ஆசிரியராகவும் இவர் பன்முக தன்மை கொண்டவராக விளங்கியிருக்கிறாரு. அறிவியல் தமிழியம், தேடல், முடியும், கொங்கு போன்ற இதழ்களினுடைய ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. அருங்கல செப்பு நூலுக்கு உரையாசிரியராகவும் திகழ்ந்திருக்கிறாரு. இவர் வந்து தமிழக அரசினுடைய சிறந்த நூல்களுக்கான விருதை 3 முறை பெற்றிருக்கிறார். 1 முறை 2 முறை அல்ல, 3 முறை பெற்றிருக்கிறாரு. 2024 நவம்பர் மாதம் இவருடைய நூல்கள் அனைத்துமே நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமா வந்து எல்லாருடைய நூலும் நாட்டுடைமை ஆக்கப்படாது. அதற்காக 10 லட்சம் பரிசு தொகையும் அவருக்கு கிடைக்க பெற்றிருக்கு. ஐயா அவர்களுடைய துணைவியார் வந்து தாயம்மாள் அரவாணன். அவங்க வந்து இன்னும் வந்து அரவாணன் தமிழ் கோட்டம் அப்படின்ற ஒரு பதிப்பகத்தை வச்சு நடத்திட்டு வர்றாங்க. நிறைய புத்தகங்கள் பதிப்பிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து சாதாரணமா இப்ப நம்ம ஒரு செய்தியை சொன்னோம் அப்படின்னா அதை வரலாற்று நோக்கோட களப்பணி, அந்த களத்திற்கே சென்று அந்த களத்தில் ஆராய்ந்து அந்த உண்மையை மட்டும்தான் அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி நம்ம பார்த்தோம்னா சைவர்கள் வந்து நிறைய சமணர்களை வந்து கழுவேற்றம் செய்த செய்தி நம்ம எல்லாருமே அறிந்ததுதான். நம்ம கழுகுமலையில கூட அதையெல்லாம் பற்றிய செய்திகள் எல்லாம் கிடைக்குது. அப்படிப்பட்ட அந்த சமணர்கள் கழுவேற்றம் செய்யப்பட்ட செய்திகளை எல்லாம் ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிச்சிருக்கிறாரு. இதை வந்து சைனர்களின் தமிழ் இலக்கண நன்கொடை அப்படின்ற புத்தகம் நூல் மூலமா இதுல வந்து அவர் ஆதாரத்தோட நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். இதுவரை தொல்காப்பியம் நூலை பற்றி ஒரு தொல்காப்பியத்துக்கே ஒரு என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தொல்காப்பிய களஞ்சியம் அப்படின்ற நூலை முதலில் கொடுத்தவரும் யார் அப்படின்னா ஐயா காப்பா அரவாணன் அவர்கள் தான். இது மட்டும் இல்லாமல் தமிழ் கல்ச்சர் அப்படின்ற ஒரு தமிழ் பண்பாட்டு மையம்ன்றத லயோலா கல்லூரியில யார் ஆரம்பிச்சு வச்சதுன்னா ஞானப்பிரகாசம் அடிகளார், தனிநாயகம் அடிகளார் எல்லாம் ஆரம்பிச்சு வச்சது. அப்படியே அது நிறுத்தப்பட்டுட்டு அதை இவர் தொடர்ந்து நடத்தி அந்த மையம் மூலமாக 7-8 நூல்களை வந்து இவர் வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய செங்கோன் அப்படின்ற அந்த அதிபர் நம்முடைய இந்தியாவுக்கு வருகை புரிகிறார். அவருக்கு என்ன அப்படின்னா அங்க உள்ள சர்போன் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, அங்க ஒரு பிரெஞ்சு அம்மையார் வந்து என்ன பண்றாங்கன்னா பாடம் நடத்திட்டு இருக்கும் பொழுது திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே நிறைய ஒற்றுமை இருக்கிறது அப்படின்ற ஒரே ஒரு விதையை அந்த அம்மா வந்து அங்க விதைக்கிறாங்க. கொம்கர்கன் அப்படின்ற ஒரு பிரெஞ்சு அம்மையார், வெள்ளைக்கார பெண்மணி அங்க போடுறாங்க. அந்த விதை வந்து விருட்சமா மாறியது யாரால அப்படின்னா காப்பா அரவாணன் ஐயா அவர்களால தான். ஏன்னா அந்த பிரான்ஸ் நாட்டு அந்த மேற்கு ஆப்பிரிக்காவுடைய அதிபர் வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வருகை புரிகிறாரு. அப்ப தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களுடைய பண்பாட்டையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துக்கு வருகை புரிகிறார். நம்ம தமிழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ராஜாஜி அரங்கத்துல அவருக்கு வந்து பெரிய விருந்து நடக்குது. அங்க ஒரு பெரிய தமிழ் சொற்பொழிவு, தமிழ் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுது. அந்த நிகழ்வுல வந்து அவர் சொல்றாரு, அந்த மேற்கு ஆப்பிரிக்க அதிபர் சொல்றாரு, இந்த திராவிடர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கு அப்படின்றத ஆய்வு செய்யறவங்களுக்கு நான் ஒரு வந்து அதாவது ஸ்காலர்ஷிப், ஒரு உதவித்தொகையோட கொடுத்து அவங்களுக்கு அந்த இதை வந்து செயல்படுத்துறதுக்கு நான் அனுமதி வழங்குறேன், யாராவது முடியுமான்னு கேட்கும் பொழுது காப்பா அரவாணன் ஐயா அப்போ பச்சையப்பன் கல்லூரியில பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மெத்த மகிழ்ச்சி.
இந்த நிகழ்வை, இந்த செய்தியை, இந்த வரலாற்று பூர்வமா நாம இதை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி நம்முடைய தமிழர்களுடைய பெருமையை பறைசாற்றணும் அப்படின்றதுக்காக அதை வந்து அவர் ஏற்றுக்கிறார். மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டு 5 ஆண்டுகள் விடுப்பு எடுக்கிறார். 5 ஆண்டுகள் தன்னுடைய பணியிலிருந்து விடுப்பு எடுத்து மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு போறாங்க. அங்க போய் 7 மாதம் கழித்து அவருடைய மனைவி குழந்தைக்கும் அங்க வந்து ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அங்க போய் அங்க இருந்து ஆராய்ச்சி பண்றாரு. அங்க உள்ள மக்களுடைய பண்பாடு, பழக்க வழக்கம், அந்த ஆப்பிரிக்கா மக்களுடைய பழக்க வழக்கம் எல்லாம் நம்முடைய தமிழர்கள் சார்ந்தே இருந்திருக்கு. தமிழர்கள் இப்ப நம்ம இந்த அவல் அரிசியில இருந்து அவல் செய்யறோம் இல்லையா, அந்த அவல் வந்து அவங்க செஞ்சு சாப்பிடுறது. அதுக்கப்புறம் அங்க வந்து பழங்காலத்துல அந்த பழங்குடியினர்கள் எல்லாம் இறந்து போனவர்களை வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மர கொம்புகள்ல வந்து அவங்களுடைய பயன்படுத்திய பொருட்கள், இறந்து போனவர்கள் எல்லாம் அதுல வச்சிருக்கிறாங்க. அதே நம்ம இங்க பார்த்தோம்னா முதுமக்கள் தாலி, நம்ம இங்கே கூட நம்ம ஆதிச்சநல்லூர்ல எல்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட முதுமக்கள் தாலிக்குள்ள அந்த இறந்து போனவர்களை வைத்து அவங்களுடைய நினைவு பொருளை எல்லாம் வைப்பாங்க. அதை இதையும் ஒப்பிட்டு நிறைய வந்து ஒரு ஆராய்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறார். அதே போல நம்ம தமிழர்களுடைய விளையாட்டா நம்ம விளையாடக்கூடிய பல்லாங்குழி எல்லா சங்க இலக்கியங்கள்லாம் இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பல்லாங்குழி தான் அந்த ஆப்பிரிக்கா நாட்டோட தேசிய விளையாட்டா இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு 2 பேருக்கும் இடையே ஒற்றுமை இருக்கு அப்படின்றதெல்லாம் அவர் வரலாற்று பூர்வமா வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. அங்க அவர் ஒரு நொடியை கூட அவர் வந்து வீண் ஆக்கல. அதான் குமரகுருபர் சொல்ற மாதிரி, மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு அந்த குமரகுருபர் வார்த்தைக்கு இணங்க ஒரு நொடியை கூட அவர் வந்து வீண்படுத்தவே இல்லை. முழுவதும் தன்னோட வரலாற்றுக்காக செலவிட்டு இருக்கிறார். அவருக்கு துணையா அவங்க துணைவியாரும் தாயம்மாள் அரவாணன் அவர்களும் அவருக்கு நிறைய ஆராய்ச்சியில வந்து உதவி பண்ணி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பானை வனைதல், தமிழர்களுடைய அந்த பானை வனைதல், அப்புறம் நம்முடைய ஒரு பண்பாடு இன்று வரைக்கும் வந்து இந்த கைகள்ல வைக்கக்கூடிய மருதோன்றி, ஆனா இன்னைக்கு நம்ம அதை மருதாணி அப்படின்னு சொல்றோம், அந்த மருதோன்றியே அவங்க வைக்கக்கூடிய பண்பு இருந்திருக்கு. அப்புறம் இப்பதான் முடிந்தது ஆடி மாதம் ஆனாலே அம்மன் கோயில்ல எல்லாம் கூழு காய்ச்சி ஊத்துவாங்க. அந்த கூழை வந்து ஆப்பிரிக்க மக்கள் அவங்களுடைய தினம் பண்பாட்டு, தினம் வாழ்க்கையில சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளாவே அவங்க வச்சிருந்திருக்கிறாங்க. இதையெல்லாம் அவர் வந்து ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மரத்துல வந்து பிதைக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை வச்சே மர வழிபாடு அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் அவர் ஆய்வு நூலையும் வெளியிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த தலைகள்ல வந்து சும்மாடு மாதிரி இந்த முடிச்சு மாதிரி கட்டி அவங்க ஒரு சோழி கட்டி தொங்க விட்டு ஏதாவது சுமையை வச்சு தூக்குறது, அதை வந்து கிரிகிரி அப்படின்னு சொல்றாங்க. அதை ஓல்ஸ் அப்படின்ற அந்த பழங்குடி மக்கள் வந்து அங்க பயன்படுத்துறாங்க. அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் தான் அதிகமா வந்து ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செரேல், மாந்திங்கே, குலார், ஜோலோ அப்படின்ற மொழிகள் பேசக்கூடிய மக்களும் அங்க நிறைய இருந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம தமிழ் இலக்கியத்துல குறுந்தொகையில யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும், செம்புல பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே அப்படின்னு செம்புல பெயல் நீரார் எழுதிய ஒரு அழகான காதல் பாடல். அந்த பாடல்ல வரக்கூடிய யாய் அப்படின்ற சொல்ல அந்த ஆப்பிரிக்க மக்கள் வந்து இயல்பாவே பயன்படுத்துறாங்களாம். யாய் உன்னுடைய தாய், அந்த அம்மாவையே யாயே அப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஆப்பிரிக்க மக்களுக்கும் திராவிட தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படின்றத அவர் ஆராய்ச்சி பூர்வமா கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நம்ம பயன்படுத்தக்கூடிய காய் அப்படின்ற சொல்ல ஆப்பிரிக்க மக்கள் காயே அப்படின்னு சொல்லி வழங்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து அவர் கண்டுபிடிச்சது. செந்தமிழ் செனாதல் செங்கோர், அப்புறம் பாம்பு வழிபாடு, மர வழிபாடு, ஆந்த்ரோபாலஜி ஸ்டடீஸ் அண்ட் கிராமட்டோ ஆப்பிரிக்கன்ஸ், இந்த நூல்கள் எல்லாம் அவர் ஆப்பிரிக்கா போனதுக்கு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணி அந்த காப்பா அரவாணன் ஐயா அவர்கள் வந்து அதிகாரப்பூர்வமா உண்மை பூர்வமா ஆராய்ச்சி பண்ணி எழுதப்பட்டவை. இதையெல்லாம் என்ன பண்ணுவாரோ அங்க இருக்கும் பொழுதே இந்த புத்தகமா, அப்பெல்லாம் வந்து இந்த அளவுக்கு உடனே இப்பெல்லாம் இன்னைக்கு நைட்டு கொடுத்தா இரவு கொடுத்தாலே அதனால காலையில நமக்கு புத்தகம் கையில வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம உலகம் வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அந்த காலத்துல அவர் அங்க இருந்து எழுதி சென்னையில உள்ள அவருடைய ஒரு நண்பர் நாச்சியப்பன்றவங்களுக்கு அனுப்பி வைப்பாங்களாம். அவர் வந்து அதை உடனே புத்தகமா தயார்படுத்தி வச்சிருப்பாராம். அவர் வரும் பொழுது வாங்கி செல்வார். இப்படி எல்லாம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய துணைவியார் வந்து MBA படிச்சிருக்கிறாங்க, முனைவர் பட்ட ஆய்வு முடிச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள
உள்ள அந்த அதிபர் அவங்கள அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் இருக்கைன்னு ஒரு இருக்கையை ஏற்படுத்தி அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க அந்த பிரெஞ்சு மக்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியரா அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்றதை விட தமிழ் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க தமிழ் படித்ததுனால அயல் நாடுகள்ல கூட போய் வாழ முடிஞ்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் தமிழை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா இல்ல, நம்முடைய தாய்மொழியாகிய தமிழை நாமே அவமானமா நினைச்சோம் அப்படின்னா அப்ப மற்ற மொழிக்காரங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க? தமிழ் படிச்சா எப்பனாலும் எப்படினாலும் வாழலாம் அப்படின்றதுக்கு காப்ப அரவாணன் ஐயா அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு எடுத்துக்காட்டா நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாம அந்தமான் தீவுலையும் அந்த ஆப்பிரிக்க மக்களுடைய இனம் மாதிரியே கொஞ்சம் மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஜாரவாய், ஓங்கிஸ் அப்படின்றவங்க எல்லாம் அந்த ஆப்பிரிக்கன் மக்கள் பேசுற மொழி, அவங்களுடைய பண்பாடு, அவங்களுடைய உருவம் கூட, அவங்க தலைமுடி அந்த சுருள் முடியில இருந்து உருவங்கள் கூட அவங்கள மாதிரியே இருந்திருக்கு. அதையும் ஐயா ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. பண்ணி நிறைய அதையும் புத்தகங்களா வெளியிட்டிருக்கிறாரு. அங்க உள்ள பழங்குடி மக்களையும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இது அவர் ஆராய்ச்சி எல்லாம் நம்ம பார்த்தோம். இன்னொன்னு, தனிப்பட்ட வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு தமிழுக்காக செய்த தொண்டு, தமிழுக்காக செய்தது. ஒருத்தன் தனி மனிதனாக ஒழுக்கமாகவும் நல்லவனாகவும் இருந்தாதான் அவன் நாட்டுக்கு நல்லவனா மாற முடியும். அதே மாதிரி காப்ப அரவாணன் ஐயா அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லயோலா கல்லூரியில அவருக்கு நிரந்தர பணி வாய்ப்பு கிடைக்குது. அப்போ 3 பேர் அந்த நேர்முக தேர்வுக்கு வந்திருக்கிறாங்க. இருவர் இவரை விட வயதுக்கு மூத்தவர்கள். இவரு ரொம்ப இப்ப நான் எப்படி இளமையா சின்ன பிள்ளையா இருக்கணும், அதே மாதிரி அவரு சிறியவரா இருந்திருக்கிறாரு அந்த கூட்டத்துல. அப்போ அவருக்கு என்னன்னா, அவருக்கு தான் கிடைக்க போகுது அந்த அப்பாயின்மெண்ட், அந்த பதவி வேலை பணி அவருக்கு தான் கிடைக்க போகுது. ஆனா அவருக்கு என்ன ஒரு மனப்பான்மைனா, அந்த தன்னோட கூட வந்த இருவரும் மூத்த பேராசிரியர்கள். அவரு நேரா அந்த ஒரு பேராசிரியரோட வீட்டுக்கு போறாரு. போய் கதவை தட்டுறாரு. ஐயா, நான் இப்படி எனக்கு லயோலா கல்லூரியில பதவி கொடுக்கணும்னு இருக்கிறாங்க, ஆனா உங்களோட ஆட்சேபனை எதுவும் இருந்தா நீங்க தெரிவிச்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா அவர் கதவை கூட திறக்கலையாம். அந்த பேராசிரியர் ஜன்னல் வழியாவே பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நீ பணியாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இப்பெல்லாம் பாருங்களேன், மிதிச்சு தள்ளிட்டு ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கையில, யாரும் நம்மளை விட முன்னேறி வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா தனக்கு கிடைத்த வாய்ப்பை கூட ஒரு பெருந்தன்மையா அவங்களுடைய ஆட்சேபனை எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்கறதெல்லாம் அதான் எவ்வளவு உயர கெட்டாலும் மேன்மக்களே அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அந்த பணிவு, அந்த ஒழுக்கம், அந்த பண்பாடு அதுலலாம் இருந்து அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாறவே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை அவர் புத்தகத்திலையுமே அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த செய்தியை. இது மட்டும் இல்லாம லயோலா கல்லூரி, சென்னை லயோலா கல்லூரியில நிறைய 3 மணிக்கு மேல நிறைய நிகழ்ச்சி அமைப்புகள் ஏற்படுத்தி அது மூலமா நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறாரு. இப்ப இன்னைக்குமே நான் இந்த அரங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியா நான் பதிவு பண்றேன் என்னன்னா, எல்லாமே நம்ம பெரியவங்களா இருக்கிறோம். இதை இன்னும் மாணவர்கள் கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தாதான் வருங்காலத்துல தமிழ் நிலைத்திருக்கும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இன்னும் பல கல்லூரி மாணவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சி அவங்க கிட்டையும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவர் வியாழன் வட்டம், புதன் விருந்து, பண்பாட்டு பாசறை, திங்கள் சங்கம் எந்த நாளையும் விடல. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கமும் ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி பல்வேறு மாணவர்களை எல்லாம் அதில் இணைத்து கலை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள், பேச்சு போட்டிகள், எண்ணற்ற கலை போட்டிகளை அந்த மாணவர்களிடத்துல ஏற்படுத்தி தமிழை வளர்த்து விட்டு இருக்கிறார் ஐயா. என்னைக்குமே இளைஞர்கள் தான் இந்தியாவினுடைய முதுகெலும்புகள். இளைஞர்கள் கிட்டையும் மாணவர்கள் கிட்டையும் ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னாதான் அது உயரத்துக்கே போகும். முதியவர்கள் வழிகாட்டியா இருக்கணும், இளைஞர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப தமிழை எப்பொழுதும் நம்ம உயரத்துக்கு கொண்டு போகணும்னா அது இளைஞர்களால மட்டும்தான் முடியும். இன்னைக்குள்ள இளைஞர்கள் எல்லாம் ரீல்ஸ் மோகத்துல ஐயா சொன்ன மாதிரி இருக்காங்க. அந்த ரீல்ஸ்ல கூட நம்ம தமிழை எப்படி பரப்ப முடியும் அப்படின்றதான் நம்ம கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட எண்ணம். அவருடைய பாசறையில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் தான் கென்னடி ஐஏஎஸ் அவர்கள், சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். அவருடைய இறுதிச் சடங்கில் கூட சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு ஆசிரியர் மீதான ஒரு பேரன்பு அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. கலாநிதி ஐயா அவர்கள், தயாநிதி ஐயா அவர்கள் எல்லாருமே காப்ப அரவாணன் ஐயா அவர்களுடைய மாணவர்கள் தான். அவர் தன்னுடைய வாழ்க்கையில அவங்க துணைவியாரே ஒரு நேர்காணல்ல கொடுத்த ஒரு சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, அவர் முதல்ல அவர் தன்னோட வாழ்க்கையில எதுக்கு உரிமை கொடுப்பார் அப்படின்னா தன்னுடைய மாணவர்களுக்கு மாறுதட்டி கொள்வாராம். என்னுடைய மாணவன், நாங்கெல்லாம் ஒரு பேராசிரியர் இருக்கிறனால சொல்றோம், எங்கேயாவது நம்முடைய மாணவர் ஒரு உயரமான இடத்துல இருக்கிறாங்கன்னா பெற்ற பிள்ளைகள் எப்படி ஈன்ற பொழுதில் பெரிதுவுக்கும்
அந்த சான்றோன் என கேட்ட தாய் என்ற மாதிரிதான் ஒரு ஆனந்த கண்ணீரே வரும். நம்முடைய மாணவன், என்னுடைய பிள்ளைன்ற பெருமை வந்து அந்த ஆசிரியர்களுக்கு தான் இருக்கும். அதே போல ஐயா காப்பா அறவாணன் அவர்களும் தன்னுடைய மாணவர்களுக்கு தான் தன்னுடைய வாழ்க்கையில முதல் உரிமையை அங்கீகாரத்தையும் கொடுத்திருக்கிறாங்க. இரண்டாவது தன்னுடைய நண்பர்களுக்கு, மூன்றாவது தான் ஒரு குடும்பத்துக்கே முன்னுரிமை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் அவருடைய மகனுடைய திருமணத்திற்கு யாராவது நம்ம என்ன பண்ணுவோம், திருமணம்னு வச்சுட்டாலே திருமணத்துக்கு முன்னாடி 10 நாள் விடுமுறை, திருமணம் முடிந்து 10 நாள் விடுமுறை அப்படின்னு எடுத்துட்டு இருப்போம். ஆனா திருமணம் முடிந்து தாலி கட்டின உடனே ஐயா வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் துணைவேந்தரா இருக்கிறாங்க, கிளம்பி போயிட்டாங்க. இதை இந்து நாளிதழ்ல பதிவிட்டு இருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய கடமையிலையும் பணியிலையும் சிறப்பாக விளங்கினாங்க அப்படின்ற செய்தியை நம்மளால அறிஞ்சிக்க முடியுது. இது மட்டும் இல்லாம இவர் வந்து நான் வந்து ஒரு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தேன் என்ற பெருமையை விட லயோலா கல்லூரியின் பேராசிரியராக இருந்தேன் என்பதில் தான் எனக்கு பெருமை அப்படின்றதையும் அடிக்கடி சொல்லுவாராம். அவர் அந்த பேராசிரியர் பணி ஆற்றுறதுல தான் அவருக்கு வந்து ஒரு மிக்க மகிழ்ச்சியும் அவருக்கு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு முறை தலைமைச் செயலகத்துல இருந்து அழைப்பு வந்திருக்கு தாய்மால் அறவாணன் அவர்களுக்கு, உங்களுடைய காப்பா அறவாணன் ஐயா அவர்களுடைய பயோடேட்டா, அந்த விவரம், தன் விவரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு வாங்க அப்படின்னு. அப்பெல்லாம் அந்த அலைபேசி எல்லாம் கிடையாது. அப்போ அந்த தொலைபேசியில அவங்க வந்து கணவருக்கு செய்தி தெரிவிக்கிறாங்க. அப்ப பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துல அவர் பணியாற்றி இருக்கிறார், 17 ஆண்டுகள் அங்க பணியாற்றிட்டு இருந்தாங்க. அப்ப அவர் வந்து நீயே கொண்டு போய் கொடு அப்படின்னு அவங்க துணைவியார்ட்ட சொல்றாங்க. அந்த அம்மா அந்த பயோடேட்டாவை, அந்த தன் விவர குறிப்பு, அவருடைய குறிப்பை எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலகம் போறாங்க. அப்படி ஒரு வரவேற்பு அவங்களை நீங்களா காப்பா அறவாணன் அம்மா ஐயா அவர்களுடைய துணைவியாரான்னு சொல்லி அப்படி வரவேற்று அவங்கள உபசரிச்சு உள்ள கூட்டிட்டு போய் வாங்கி வைக்கிறாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல அவருக்கு அழைப்பு வருது, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக அவரை வந்து தேர்வு செய்திருக்கிறாங்க. எந்த பணமும் கொடுக்கல, எந்த ஆட்களையும் போய் பார்க்கல, யார் வீட்டு வாசலும் ஏறி இறங்கல, அவருக்கு தானாக அவருடைய திறமைக்கு அந்த பதவி வந்து சேர்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் வந்து காப்பா அறவாணன் ஐயா அவர்கள். இவர் வந்து பாரதி ஆவண காப்பகம் எட்டயபுரத்துல இருக்குல்ல, அங்க ஒரு நிறைய நூலகங்களை ஏற்படுத்தி பல்வேறு புத்தகங்களை வந்து அங்க வாங்கி கொடுத்திருக்கிறாரு. சிறை கைதிகளும் படிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சிறைச்சாலையா சென்று அங்க நூலகங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் ஒரு பொன்மொழி உண்டு, 1000 ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 1000 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று. அதுக்கு ஏற்றவாறு காப்பா அறவாணன் ஐயா அவர்கள் சிறைச்சாலைகள், ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து அலைபேசியில மூழ்கி கிடக்கிறோம், ஆனா புத்தகம் வாசிக்கிற மாதிரி ஒரு போதைன்னே நம்ம சொல்லலாம். அத மாதிரி ஒரு ஆக சிறந்த ஒரு ஆளுமை, நம்மள ஒரு ஆளுமை மிக்க மனிதராகவே மாற்றிவிடும் புத்தக வாசிப்பு. அதை நீங்க வாசிச்சு பார்த்தோம், நம்ம வாசிச்சுட்டு இருந்தோம்னா வாழ்நாள் முழுக்க. அதான் அறிஞர் அண்ணா அவர்கள் கூட என்னுடைய அறுவை சிகிச்சையை தள்ளி வைக்க முடியுமான்னு கேட்டார், ஏன்னா இந்த புத்தகத்தை நான் படிச்சு முடிச்சுக்கிறேன்ட்டு. டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், ஒரு நூலகம் இருக்கும் அறை பக்கத்துல எனக்கு ஒரு அறையை ஏற்படுத்தி கொடுங்க. அப்படி புத்தகங்கள் வந்து ஒரு எப்பேற்பட்ட ஒரு ஆளுமை மிக்க மனிதரா நம்மை மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொன்னாலே அது புத்தக வாசிப்பு தான். அது மட்டும் இல்லாம இவர் துணைவேந்தரா இருக்கும் பொழுதே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல எல்லாம் இடைநிற்றல், பல்வேறு வறுமை காரணமாக படிப்பு பாதியிலே நிறுத்திய பிள்ளைகளும் வாழ்க்கையில முன்னேற வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பதற்கேற்ப பல 36 சமுதாய கல்லூரிகளை ஏற்படுத்தி இருக்கிறார். 36 சமுதாய கல்லூரிகளை ஏற்படுத்தி அந்த கல்லூரிகள்ல பல்வேறு மாணவர்களுக்கு தொழில் கல்வியை ஏற்படுத்தி கொடுத்து பலருடைய வாழ்க்கையிலையும் ஒளியேற்றியவராகவும் இருந்திருக்கிறாரு. இவருடைய ஒரு தன்னம்பிக்கை மொழி என்ன அப்படின்னா, அவருடைய பல்வேறு இடங்களையும் அவர் குறிப்பிடுறார். பாதைகள் தாமதமாக அமைந்து கிடப்பதில்லை, அவற்றை நாம் தான் அமைக்கின்றோம், அமைத்தல் வேண்டும் அப்படின்றார். கரடு முரடாதான் இருக்கும் அந்த இடம், யாராவது போயிருப்பாங்க, அவங்க பின்னாடியே போறது கிடையாது. நமக்கென்று ஒரு பாதையை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கி வாழ்ந்து காட்டியவர் தான் ஐயா காப்பா அறவாணன் அவர்கள். முயன்று வரலாற்றை படித்தல் வேண்டும், இயன்றால் வரலாற்றை படைத்தல் வேண்டும், முடிந்தால் வரலாறாய் வாழ வேண்டும். இதுவும் அவர் சொன்னது, வாழ்ந்தும் காட்டிட்டாரு ஐயா காப்பா அறவாணன் அவர்கள். ஒரு வரலாறாகவே வாழ்ந்தும் காட்டிட்டாரு. இப்படிப்பட்ட ஐயா காப்பா அறவாணன் அவர்களை பற்றி பேசுறதுக்கு கொடுத்த மணித்துளிகள் வந்து மிக குறைவு. ஆனா அவரை பற்றி பேசிக்கொண்டே போனா இன்னும் பேசிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அறிஞர்கள் நிறைந்த சபையில் இந்த அடியாளுக்கும் ஒரு வாய்ப்பினை நல்கிய இந்த தமிழ் சபைக்கும் இந்த சான்றோர் அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.